இது ஒரு கார் இல்லை. எது? சீரியஸாக சொல்கிறேன், இது கார் இல்லை, இது ஒரு ஆட்டிடியூட். இந்த 3 விஷயம் தெரியாமல் கார் 3 டோர் வெஹிக்கிளை கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு பிரசாந்த் ஆட்டோமொபைல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கடலூர் மகேந்திரா சங்காலயா மோட்டார்ஸில் இருக்கோம். இன்றைக்கி தார் 3 டோர், இது ஒரு பேசிக் வேரியண்ட் ஏஎக்ஸ்ன்ற மாடல் தான். வெஹிக்கிளை பொறுத்தவரையும் இது நான் அந்த லாஸ்ட் 3 விஷயம் நான் கடைசியாக சொல்கிறேன். வெஹிக்கிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு வெஹிக்கிள் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எக்ஷோரூம் உங்களுக்கு 9,99,500 ரூபா. இந்த எக்ஷோரூமுக்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்துங்க. ஆன்ரோடு நீங்கள் எக்ஸ்டர்னல் வாரண்டி அசசரிஸோடு போட்டாலுமே உங்களுக்கு 12,70,000 தான் வருது. இன்கேஸ் நீங்கள் பாண்டி எடுக்கிறீங்கன்னா அண்டர் உங்களுக்கு 11 லட்ச ரூபாக்குள்ளே தான் வரும். ஆக்சுவலாக அந்த 12 லட்ச ரூபாய்க்கு இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்படி ஒரு ரெக்கார்டு, இந்த கெத்து கிடைக்காதுங்க. வண்டியை பொறுத்தவரையும் பேசிக்கில் மியூசிக் சிஸ்டம் இருக்காது, மற்றபடி பவர் விண்டோஸ் வந்துடும். டிரைவர் சீட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளுக்கு வரவே வராது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் இன்க்ளைன் மட்டும் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெஹிக்கிள் ஆன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அனலாக் வித் டிஜிட்டலில் உங்களுக்கு ஓடோமீட்டர் வந்துடும், கிளஸ்டர் வந்துடும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் மியூசிக் சிஸ்டம் அலாய்வில் மட்டும் போகிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக வண்டி எடுத்து போய் வெளில ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மியூசிக் சிஸ்டம் இல்லைனாலும் ஸ்டாரிங் கண்ட்ரோல் வராது. ஸ்டாரிங் கண்ட்ரோல் இல்லைனாலும் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் வெளியில் போய் ஆல்ட்ரு பண்ணாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை ஷோரூம்லேயே நீங்கள் வெஹிக்கிள் ஆல்ட்ரு பண்ணுறதாலும் ஷோரூம்லேயே உள்ள மியூசிக் சிஸ்டம் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. 1500 சிசி, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 87 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், 300 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் இதில் மெயின். இந்த பட்ஜெட்டில் இந்த வெஹிக்கிள் டாப் நாச்சு தான் சொல்கிற மாதிரி. உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஏரில் டிஃபாகர் லைன் வரையுமே வந்துடும். எல்டிசன் கண்ட்ரோல், டோர் லாக்கு, இந்த பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்டர் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஏசி கண்ட்ரோல் கீழே. பேசஞ்சர் ஏர் பேக்கை ஆன் ஆஃப் பட்டனும் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் இதில் இது ஆக்சுவலாக இது 4 சீட்டர் தான், ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் பேசிக்கில் உங்களுக்கு இந்தமாரி நார்மல் ஸ்டீல் வீல் தான் வரும். டயரை பொறுத்த வரையும் டயர் R16. இதே நீங்கள் அடுத்த வேரியன்ட் போகிறீங்கன்னா R18 வருது. உங்களுக்கு அதில் தெளிவாக போட்டிருக்கும் மாதிரி 245/75 R16. அது இல்லாமல் ஆல் டெரைன் அந்த இதுதான் உங்களுக்கு டயரே உங்களுக்கு ஆல் டெரைன் வீல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசிக்கும் அடுத்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் இருக்குது. டாப் எண்ட் LXC-யில் மட்டும் உங்களுக்கு 4x4 4 வீல் டிரைவ் கிடைக்குது. வண்டியோட லென்த்து வித் ஹைட் உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. வெஹிக்கிள் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு நார்மல் ஃபுட் ஸ்டெப்பு நார்மல் ஸ்டீலில் தான் வருது. ஸ்பேர் வீலுமே உங்களுக்கு ரியல் அதே டயர் சைஸ், அதே வீல் சைஸ் தான், எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு இது போதும். இதில் நீங்கள் ஃபுட் ஸ்டெப் ஆல்ட்ரு பண்ணுறது தான் அது உங்கள் இஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட் ஸ்டெப்பை போதும். ரியர் சீட்டை பொறுத்த வரையும் எந்த லெக்ரூம் ஹெட்ரூம் எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வழக்கம் போல் 5.8 to 6. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் என்னை விட ஹைட்டாக இருந்தாங்கன்னா இதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியல. இந்த பட்ஜெட்டில் இந்த வண்டி சீரியஸாங்க. அதுவும் பிளாக் கலர் கெத்து. கஸ்டமர் ஓட்டிகிட்டு வெளில போகிறப்போலாம் அப்படியே அப்படின்றது அப்படி தான் இருக்கும். வழக்கமாக எனக்கு லெக் ரூமே எடுக்கல, ஹெட்ரூமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஹெட்ரூமே எந்த குறை சொல்கிற மாதிரியும் இருக்காது. வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ அடல்ட்ஸ்னால் 2 பேர் உட்காரலாம் தாராளமாக. இன்கேஸ் நாங்கள் சின்ன பசங்க 3 பேர் உட்காராங்கன்னா ஒரு சின்ன பசங்க என்ன மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் 3 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். இன்டீரியர் ரூஃப் உங்களுக்கு ஃபேப்ரிக்லாம் கொடுக்கல, ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு விதத்தில் நல்லது. பிளாஸ்டிக்கில் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்தமாரி லெதர் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபியூல் டேங்க் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் ஆஃப் பண்ணும்போது பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு சைடில் ஒரு பட்டன் இருக்கும். வெஹிக்கிள் சாவி இக்னிஷன் ஆன்ல இருந்தாலும் அந்த பட்டன் அமுத்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட ஃபியூல் லிட் ஓப்பன் ஆகும். ஃபியூல் டேங்க் இந்த வேரியண்ட்டில் 45 லிட்டர். இன்கேஸ் நீங்கள் அடுத்த மாடல் இன்கேஸ் டாப் எண்ட் மாடல் 4 வீலர் எடுத்தீங்கன்னா 57 லிட்டர் டேங்க் வருது. இதில் 45 லிட்டர் தான். ஆக்சுவலாக டீசல் வண்டினாலும் நீங்கள் டெஃப் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வே ஆஃப் டிரைவிங்க்கு நீங்கள் 400 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம். 1000 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர், ஆல்மோஸ்ட் 10,000 கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அதை நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எல்லா பெட்ரோல் பங்குமே இப்போ நீங்கள் AdBlue டெஃப் ஆயில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக நீங்கள் அங்கேயும் பண்ணிக்கலாம். இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப் வராது. இன்கேஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வீலை பொறுத்தவரை அந்த ஆல் டெரைன் வீல் சொன்னதுனால பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த A/T தான் ஆல் டெரைன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக்கில் வருது. பட் நீங்கள் அடுத்த வேரியண்ட்டில் போனீங்கன்னா அது கிடைக்காது. அடுத்ததில் H/T இருக்க மாதிரி அது ஹைவே டெரைனுக்கு மட்டும்தான். மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறதுனா பார்த்து வெஹிக்கிள் ஒரு PDI செக் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள் பண்ணும்போதே. மற்றபடி கஷ்டம். பட் பேசிக்கில் R16 தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அலாய்வில் மாற்றிருந்தா சின்ன அலாய் R16 தான் அலாய்வில் மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டயரே போட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த டயர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இந்த லாஸ்ட் 3 ஆப்ஷன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்ஜினை பொறுத்த வரையும் 1.5 நல்லாவே இருக்கும். லேகிங் சுத்தமாக இருக்காது. 3 விஷயத்துக்கு வந்தாச்சு. மொதல் விஷயம், இந்த எக்ஷோரூமுக்கு இந்த வெஹிக்கிள் இந்த கெத்துக்கு நீங்கள் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும். ஏன்னா வெயிட்டிங் பீரியட் தான் 4 to 5 months. எந்த ஷோரூம்லேயே ஸ்டாக் இருக்க சான்சஸே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா புக் பண்ணும்போது ஒரு
1 lakh or 2 lakh நீங்கள் பேமெண்ட் இனிஷியல் பேமெண்ட்டை கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் ஓப் கொடுங்க, நான் வண்டி எப்போ கொடுத்தாலும் எடுத்துப்பேன்ற மாதிரி ஓப் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பில் பண்ணி தருவாங்க. செகண்ட் ஒன் மைலேஜ் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். மைலேஜ் தான் இதில் மெஜாரிட்டி. இன்கேஸ் நீங்கள் பெட்ரோல் எடுக்கிறீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும், நான் போடுறேன் பாருங்கள். தேர்டு ஒன், வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக நீங்கள் பிடிஏ செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் நேரில் போய் எப்படி யார்டில் வெஹிக்கிள் வந்து ஃபிசிக்கலாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் போய் நேரில் போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது என்ன டயர் என்ன மாடல் மட்டும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ நீங்கள் பேசிக் எடுத்து நீங்கள் அலாய்வில் மாற்றிருந்தீங்க, என்ன பிரச்சனை இல்லை. வெஹிக்கிள் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் 3வது விஷயம். இன்கேஸ் நான் வீடியோவில் எதுவும் சொல்ல மறந்துட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் எதுவும் வெஹிக்கிள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், இல்லை லாஸ்ட்டு இன்க்ரெடிட்ஸில் என் நம்பர் இருக்கும். கண்டிப்பாக எடுத்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.